ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி சூப்பரான பிரிஞ்சி ரைஸ் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. 1 மணி நேரத்திற்கு முன்னாடியே பட்டாணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. அடுத்தது இந்த டம்ளரால் நான் 3 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 5 முந்திரி பருப்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கிங்க. ஆயில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு இது அனைத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. மிதமான தீயில் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதிகமான தீயில் இருந்ததுன்னா கருகிடும், ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகாய் எப்பயுமே நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உப்பு, காரம் பச்சை மிளகாயில் இறங்கும். பிரிஞ்சி ரைஸில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிங்க. ஆனியன் எப்பயுமே நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு ஆனியன் நல்லா வதங்கணும். வதங்கியாச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகணும். குழஞ்சி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஆனியனும் டொமேட்டோவும் வதங்கிறதுக்காக தான் கல்லுப்பு ஆட் பண்ணுறோம். ரெண்டும் நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. அதிகமான தீயில் இருந்துன்னா கருகிடும், ஸ்மெல் நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. கேரட், பீன்ஸ் நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு முன்னாடி பட்டாணி ஊற வச்சா ஓகே. இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிங்க. தயிர் பிடிக்காதவங்க ஒரு சிலவங்க லெமன் ஆட் பண்ணுவாங்க, அது உங்களுடைய விருப்பம். நான் எப்பயுமே பிரிஞ்சி ரைஸ்க்கு லெமன் ஆட் பண்ண மாட்டேன், தயிர் தான் ஆட் பண்ணுவேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். நீங்கள் எது வேணுமெல்லாம் ஆட் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ 2 மினிட்ஸ் குக்கரை மூடி வச்சுட்டு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வதங்கியிருக்கு. காய் வேகிறதுக்கு நம்ம தனியாக தண்ணி எப்பயுமே ஆட் பண்ணக்கூடாது, ஆவிலே காய் வெந்துடும். தேவையான அளவுக்கு சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப. ஒரு சிலவங்க காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, காரம் சேர்த்துக்கலாம். கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கங்க, அது உங்களுடைய விருப்பம். தேவையான அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிங்க. இந்த டம்ளரால் நான் 3 டம்ளர் ரைஸ் ஊற வச்சேன். இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண மாட்டேன், 5 டம்ளர் தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா 1 டம்ளர் நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினா தான் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு சிலவங்க காய்க்கு தனியாக தண்ணி ஆட் பண்ணுவாங்க, அப்படி ஆட் பண்ணக்கூடாது, அது தப்பு. காய் ஆவிலே வெந்துடும். நம்ம 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி நல்லா இப்போ கொதிச்சியாச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் ரைஸும் பாருங்கள் ஈக்குவலாக சரிசமமாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக மூழ்கி இருந்தால் ரைஸ் குழ குழன்னு ஆகிடும். நம்ம
இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். சமையலுக்கு எப்பயுமே கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அதுதான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சால்ட் உப்பு ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. நான் எப்பயுமே குக்கர் மூடிட்டு 2 விசில் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு குக்கரை திறக்கலாம். எனக்கு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணி ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அதனால் நம்ம எப்பயுமே ஒரு டம்ளர் வாட்டர் எப்பயும் கம்மியாக தான் ஆட் பண்ணணும். எப்பயுமே பிரிஞ்சி சாதத்துக்கு கிளறும் போது அடிப்பக்க கரண்டியால் தான் கிளறணும். ரைஸ் உடையாமல் வரும். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சூடான சுவையான பிரிஞ்சி சாதம் ரெடி. உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.